இப்போ பார்த்தோன்னா சித்தி வந்து ஜெயிலேருந்து வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்தோடனே என்ன சொன்னால் அவங்களோட ஆட்கள்லாம் அடியாட்கள்லாம் என்ன செய்றாங்கன்னா மாலை போட்டு பயங்கர மரியாதை பண்ணுறாங்க. சிட்டிட்டு செம்மையாக டென்ஷனு. ஏன்டா அந்த மாதிரிலாம் பண்ணுறீங்க? மாலை போட்டு இது தேவையா? ஆமாண்ணே, ஜெயில் போயிட்டு வந்தா ஊருக்குள்ளே பெரிய மதிப்பெல்லாம் இருக்குண்ணே, பயம்லாம் இருப்பாங்க, பயப்படுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நான் சும்மா விட மாட்டேன் அந்த சக்தி பயலை அப்படின்னு சொல்லிட்டு அவனால தான் இவ்வளோ பிரச்சனை வந்துச்சுன்னு சொல்லிட்டு செம்ம டென்ஷனாக வராரு. அதுக்கடுத்து இங்கே நம்ம மீனா வந்து என்ன செய்றாங்கன்னா அவங்க அம்மா வீட்டுக்கு போகிறாங்க. அப்போ வந்து மீனா தம்பியை பார்த்து சொல்கிறாங்க, ஒழுங்கா நீ எக்ஸாம் எழுதி பாஸ் ஆகிற வழியை பார்க்கணும்டா, அடுத்தடுத்த லெவலுக்கு சீதாவுக்கு வேறு கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சீதா சொல்கிறாங்க, அக்கா நான் சீட்டு போட்டு பணம் சேர்த்து வச்சுருக்கேன் கல்யாணத்துக்கு அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. அதுக்கடுத்து இங்கே பார்த்தோன்னா நம்ம முத்துக்கு வந்து ஏதோ ஆபத்து வருதுன்னு ஒரு பூசாரி அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா நம்ம மீனாட்ட சொல்கிறாங்க. இந்த விஷயத்தை கேட்டு செம்மையாக டென்ஷன் ஆகிறாங்க நம்ம மீனா. அதுக்கடுத்து மீனாவும் முத்தும் ஏதோ ஒரு விளாண்டுட்டே இருக்கிறப்ப ஒரு பேக்கை தூக்கி எறிஞ்சு விட்டுறாங்க. நம்ம இவங்க மேலே விஜயா மேலே டமான்னு விழுந்துடுது. விஜயா செம்மையாக கத்துறாங்க. என்னை பார்த்தா கிரிக்கா தெரியுதா? அந்த வீட்டில் எல்லாரும் ஆளாளுக்கு ஒரு ஒரு நாட்டாயம் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு மீனா முத்து செம்மையாக ஷாக் ஆகி போய் அப்படியே ஸ்டடனாக நிற்கிறாங்க.